என் பேர் சரண்யா. என் பையன் பேர் வந்து மித்ரன். என் ஹஸ்பண்ட் நேம் வந்து சிவகுமார். அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான். அவன் பேர் வந்து ரித்விக் மகிழன். இப்போ தம்பி வந்து என்ன டாபிக் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ஓரெழுத்து சொற்களும் டேபிள்ஸும் அவங்க சொல்கிறாங்க தம்பி. இவங்க வந்து ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. வீட்லேயும் சரி, இங்கே ஸ்கூல்லேயும் சரி. இவங்கள வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து படிக்க வைக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் நாங்கள். அதனால தான் தம்பிக்கு வந்து இது மாதிரி சார் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இது மாதிரி நம்ம ஸ்கூலில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சார் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து திங்க் பண்ணேன், ஏன்னா தம்பி வந்து உட்காந்து படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சார் வந்து பேசி ஓகே அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பரில் சொன்னாங்க சார் எங்களுக்கு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜாயின் பண்ணோம். அப்போ வந்து டேபிள்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தம்பிக்கு. ஏன்னா அவங்க வந்து உட்காந்து ஒரு இடத்துல படிக்காததுனால ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவனுக்கு வந்து ரீடிங்காக சொல்லலான்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கும் போது இங்கே இப்படி பார்ப்பாங்க, அங்கிட்டு பார்ப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் சார் எல்லாமே பேசி டிசைட் பண்ணி இவங்க வந்து கொஞ்சம் ரைட்டிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக செய்வாங்க இவங்க. அதுக்கப்புறம் சார் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, தம்பி வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல்லேயே ஏதாச்சும் எழுத சொன்னாவே தம்பி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முடித்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்களாம். அப்படின்னு சொல்லும் போது சரி, ஏன் ரைட்டிங் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து தம்பிக்கு கொடுத்தோம். அந்த இது அதே மாதிரி இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க அவங்களே வந்து படிக்கும்போது எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வந்து தம்பி வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் வந்து சரி ஏன் டேபிளோட நிப்பாட்டுறோம், சரி அடிஷ்னலாக ஏதாச்சும் கொடுப்போம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓரலாகவும் சொல்ல ட்ரை பண்ணலாம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கு நாங்கள் சூஸ் பண்ணி இதையும் ஒரு 2 வீக் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு தம்பிக்கு சொல்லி கொடுக்கும் போது. அதுக்கப்புறம் உட்கார வச்சு படிக்க வச்சுட்டோம். அதுவும் வந்து அவங்க 70 சொல்லிடுவாங்க. தமிழ் வேர்ட்ஸும் வந்து இப்போ சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டிங் வந்து மேம், சார் அண்டு இன்க்ளூடிங் நானும். ஓகே, தேங்க்யூ. 5 வயசு பையன் மெமரி கார்டு வச்சு எழுத போறாரு. அதே 5 நிமிஷத்துல எழுத போறாரு. நான் வந்துறேன்.
அவன் சொன்னது 5 நிமிஷம். முடிச்சுக்கிறது வந்து பேலன்ஸ் பண்றாங்க. 5 நிமிஷத்துல முடிக்க போறது வந்து 3 நிமிஷம் 31 செகண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 49 செகண்ட்ஸ்ல முடிச்சாங்க. அவன் ரெக்கார்ட் பண்ணிருக்கானே டைமிங் அவன் ஃபாஸ்டா சொன்னா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கேட்டு ஒரு புரிய வைக்க கதை ட்ரை பண்றான். ஏன்னா நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா அவன் சொன்னதே யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அதை அவன் சொல்லுவான், கேட்பாங்க, சொல்லுவான் பாருங்க. இது சாம்பிள் தான். இதுதான் சொன்னது. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பாசிட்டிவா டைமிங் பார்த்ததுனால பாச சொல்றது இந்த விஷயம் தான் சொன்னது. ஓகே.